கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் தூய்மையோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் மூல காரணருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடுமே ஆராதிக்க ஆண்டவர்களில் தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 9வது பாடல், பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடைய தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம்.
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 24. Responsive reading is taken from Psalm 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. Let us all confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கைச்சதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இந்திய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 28 வரை வாசிக்க கேட்போம். Matthew chapter 20 verses from 25 to 28.
அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த புதிய வாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. கடந்து போன வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. நாங்கள் போன வந்த இடங்களில் என்னுடைய பாதுகாவலை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து நீர் செயல்படுவதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும் ஆண்டவரே. கடந்து போன நாட்களில், கடந்து வந்த பாதைகளில் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாக இறங்கி எங்களை மன்னியும். என்னுடைய சொற்களினாலே, என்னுடைய சிந்தனைகளினாலே, என்னுடைய சரீரத்தின் அவயவங்களினாலே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் உண்டு. துணிகரமாக செய்த தவறுகளும் உண்டு. ஆண்டவரே, தயவாக இறங்கி எங்களை மன்னியும். உம்முடைய தூய்மையான இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் அறிக்கை செய்த தவறுகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டியருளும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் எங்கள் அருகில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுகின்ற போதெல்லாம் நீர் செவி கொடுத்து கேட்பதற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து போதுமானவராக இருந்து எங்கள் கரங்களை பற்றி வழி நடத்தும். என்னுடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உடைய கரத்திலே, உடைய ஆணி பாய்ந்த சட்டைகளுக்குள்ளே உடைய சிலுவை அடையாளத்தை அவர்கள் மீது வரைந்து உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும். கசப்பான அனுபவங்களோடு உழந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்களை இனிமையான அனுபவங்களாக மாற்றிக்கொடும். ஆண்டவரே, படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும். உயர் கல்விக்காக காத்து கொண்டிருக்கின்ற பள்ளிகளுக்கு உயர் கல்வியிலே ஏற்ற வேளையில் இடம் கிடைக்க அனுகிரகம் செய்யும். வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை கட்டளையிடும். திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடும். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்திலே உடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்களின் தேவைகளையும் சந்தியும். இந்திய தேசத்திலே உடைய வார்த்தை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்காக நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸின் தேவைகளை சந்தியும். தொடர்ந்து பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸை மகாராஷ்டிரா மாநிலத்திலே வல்லமையின் பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். இந்திய தேசத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற MCIக்காக
உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்திய தேசத்திலே எம்சி மூலமாக நடைபெறுகின்ற பணிகளை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் எம்சிஐ மூலமாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் பணிகளையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் தேவையான ஞானத்தை பரத்திலிருந்து கட்டளையிடும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை கட்டளையிடும். கொரோனா வைரஸின் 2வது அலை ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிடும். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் மறுமைக்குரிய நிச்சயத்தையும் கட்டளையிடும். பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சியை கட்டளையிடும். ஆண்டவரே கொரோனா வைரஸை செயலிழக்க செய்யும். கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தும். கொரோனா வைரஸ் இல்லாத இந்திய தேசத்தை நாங்கள் காண ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். கொரோனா வைரஸினாலே தடைபட்டிருக்கின்ற காரியங்கள், குறிப்பாக ஆலய ஆராதனை ஆண்டவரை தடைகளை துரிதமாக நீர் அப்புறப்படுத்திட வேண்டுமாறு நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலே மகாராஷ்டிரா மாநிலத்திலே நீர் கொடுத்து வருகின்ற நல்ல மழைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வாதமான மழையை தாரும். இந்த மழையினாலே ஆண்டவரை யாரும் பாதிக்கப்படாதபடி உடைய பாதுகாவலை கட்டளையிடும். ஆண்டவரே மகாராஷ்டிரா மாநிலத்தின் தண்ணீர் தேவைகளை சந்தியும். மகாராஷ்டிரா மாநிலத்தின் விவசாய பெருங்குடி மக்களுடைய கண்ணீரை துடையும். ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பயன்களிக்க ஆயத்தமாக இருக்கிற உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக நீர் என்னோடு எங்களோடு பேசும் இடைவிடும். மெய்யாகவே உடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். மீண்டும் எங்களை இந்த ஆராதனையுடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். 1ஆம் தேதி அதிகாலை அருணோதய திருவிருந்து ஆராதனை வழக்கம் போல 5:30 மணிக்கு நடைபெறும். திருச்சபையின் அங்கங்கள் அனைவரும் ஜெபத்தோடு அதிலே கலந்து கொள்ள ஆயத்தப்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல 10 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாலிப பிள்ளைகளுடைய கூடுகை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அதிலே ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை பெண்கள் ஜெப கூடுகை இல்லங்களில் நடைபெறுகிறது. பெண்கள் அனைவரும் அந்த ஜெப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த தினங்களை, திருமண நாளை நினைவுகூர ஆயத்தமாக இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 27ஆம் தேதி மிஸ்டர் டைட்டஸ் ஆல்ஃபிரட், 28ஆம் தேதி மிஸ்டர் மணி டேவிட், 29ஆம் தேதி மிஸ் கிறிஸ்டி டக்லஸ். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்தி ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்கின்ற புதிய ஆண்டு மெய்யாகவே ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இப்போது அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் உடைய பிள்ளைகள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை,
ஏல பாக்கிகள் திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி. சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலே நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தத்தக்கதாக பூனா CNI திருச்சபையை சார்ந்த ரெவரன் கென்சீலன் அஸ்ஸரியா அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்கள் இறையியல் கல்லூரியிலே என்னோடு இணைந்து படித்தவர்கள். நானும் அவர்களும் நெருங்கிய நண்பர். இன்று அவர்கள் நம் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பயனளிப்பது மகிழ்ச்சிகரமான ஒன்று. அவர்களை உங்கள் சார்பில், திருச்சபையின் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. அவர்கள் செய்தி அளிப்பதற்கு முன்னதாக நம்மத்திலே சிறப்பு பாடலை பாடி நம்மை மகிழ்விக்க, ஆராதனையை சிறப்பிக்க சகோதரர் செல்சன் சாமுவேல் குடும்பத்தினர் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆண்டவர் வல்லமையின் பாத்திரமாக அவர்களை இன்றும் எடுத்து பயன்படுத்துவாராக. Oh
today I want to talk about how to use this authority which is given to us. All of us are having some amount of authority. So how we are going to use it, that we will think about it. When we talk about authority, we all love to hold some amount of authority. We think that when we are in authority, we can do many things. We can do wonders. That's what we believe. Many times we respect people who are in authority. Actually, it is not very much clear whether we really respect the person or we respect the chair in which the person is sitting. I personally feel we do not have any regards for the person. We always have regards for the chair in which we are sitting. The chair has authority. We love authority. We love the person who is holding authority. We always see who says. We don't see what is said. If someone who is holding authority, even if it is nonsense, we say, yes, sir. We have no other go. We cannot go against the authority. We do not know if we go against the authority, what would happen. So, we don't think about what he is telling. Whatever the matter it may be, we try to accommodate, adjust, and accept. This is what we do. Sometimes back, there was a survey done among the Christians. Only one question, a simple question was asked. If you are given an option to be there in heaven as a servant, whether you will select that or you will be given authority and you will be the leader in hell, which one you would select? To the surprise, most of the people said, we better to be in hell and hold the authority. We want to be there like leaders. We don't want to be the servants in this world. But when Jesus called his disciples and gave them authority, he told them very clearly. If you turn to Matthew chapter 20, verse 25, you will read this. Jesus called them together and said, you know that the rulers of the Gentiles lord it over them, and their high officials exercise authority over them. Not so with you. Not so with you. Instead, whoever wants to become great among you must be your servant. And whoever wants to be first must be your slave. Jesus gives entirely a different definition for this word, authority. We love authority, but now Jesus says, do you want to be a leader? Do you want to hold authority? You see this world. The people, those who do not know God, Gentiles, lord it over them, but not among you. You are supposed to behave in a different way. You will have to humble yourselves. If you want to be a leader, you serve others. Holding authority is not to exercise authority, but to serve the community. That is why we called the ministers of God, or whether secular ministers, whoever it may be. They are called to serve. But most of the time, it is very, very difficult to humble ourselves and serve the community. We always try to
exercise our authority, and we want to show that I have some authority, so I am little above you always. You better respect and listen to me. I am someone who is little different from you. I am not one among you. This is what we think. In Matthew chapter 8, verse 9, we read about a person who was holding authority. He says, I myself a man under authority, with soldiers under me. I tell this one, go, and he goes, and that one, come, and he comes. This is how we understand authority. Just to command. We always expect others to obey. In Matthew chapter 10 verse 1 and Mark chapter 6 verse 7, there we read, God called his 12 disciples to him and gave them authority. Gave them authority. It continues to say why he gave them authority. It says, to drive out impure spirits and to heal every disease and sickness. Jesus gave his disciples authority to do something entirely different, not like this worldly authority. He gave them something different. He says, cast out demons, heal the sick. Every disease and sickness should be healed. To heal, Jesus gave authority. In our life, as Christians, when we have authority in our hands, when Jesus gives authority to each and every one of us, I am very sure all of us are having some amount of authority always. All of us are having some amount of authority. How are we going to use it? In the Bible, I want to take 3 references from the Bible, and let us try to learn how to exercise our authority. First, if you turn to Ephesians chapter 6, verse 12, that we read that, for our struggle is not against flesh and blood, but against the ruler, against the authorities, against the power of this dark world, and against the spiritual forces of evil in the heavenly realm. God has given us authority not to fight with flesh and blood, but to fight with the power of darkness, which is fighting the spiritual fight. Our fight is entirely different. The realm, the area, the battlefield itself is different, not with flesh and blood. Jesus came to this world to remove the sin. He was crucified to remove this sin. His fight was against the sin. As his children, this is what we are supposed to have today. To remove all the sins of this world, we'll have to fight. If you turn to Isaiah chapter 11 verse 4, we read, but with righteousness he will judge the needy. With justice he will give decisions for the poor of the earth. He will strike the earth with the rod of his mouth. With the breath of his lips he will slay the wicked. They will neither harm nor destroy on all my holy mountains, for the earth will be filled with the knowledge of the Lord as the waters cover the earth. As the water covers the earth, they will be filled with the knowledge of the Lord. We all of us are having some amount of knowledge about God. But do we use it to remove the wickedness from this world? It says, nobody will harm in his holy mountain. But today, we see how much of injustice and
murder, corruption, other unwanted things are happening around us. What do we do? Can we do something for this? Can we do something for this? Is it possible? If you think that God has given you authority to fight against the darkness of this evil world, raise your voice. Do not fight with the flesh and blood, because you are called to love one another, not to fight. You'll have to fight against the power of Satan. Secondly, if you turn to Titus chapter 3, verse 1, that we read, remind the people to be subject to rulers and authorities, to be obedient, to be ready to do whatever is good. Here Paul is telling Timothy, tell the people to be obedient to the authority. For what? To do good. So if you have authority, see that you do good. You are called to do good, not to do anything evil. But what happens in this world? We are always under pressure. Our system is different. We always ask for majority. We go with the majority. Many times, if the majority says, we'll have to take it as the word of God. We'll have to accept it. See, in the life of Jesus, please turn to Matthew chapter 27, verse 24. Now we read, when Pilate saw that he was getting nowhere, but that instead an uproar was starting, he took water and washed his hands in front of the crowd. I am innocent of this man's blood, he said. It is your responsibility. He was the governor. He had all the powers in his hand. He knew so well Jesus was innocent. Let us forget about God's will. Let us forget about Jesus' sacrifice on the cross for our sin. But in an ordinary level, if we take the authority, the governor Pilate had all the authority in his hands. But what did he do? He did not follow the rules and regulations. Though he knew so well this man is innocent, he wanted to please people. He wanted to please the crowd. He wanted to go with the majority. This is what we do. Because of this, like Jesus, lakhs of innocent bloods are shed today. We are not able to do anything. We wash our hands and we say, this is not my responsibility. This is your responsibility. You take care, you do anything. Remember, God has given us some authority to do good, not to wash our hands. Not to wash our hands. When it comes for taking the right decision, prayerfully take decision and stand for it. Don't come under pressure. Thirdly, if you turn to 2 Corinthians chapter 10, verse 8, that we read another one important instruction. Here we read, so, even if I boast somewhat freely about the authority the Lord gave us for building you up, rather than tearing you down, I will not be ashamed of it. God has given us authority to build everyone. We are not here to destroy, but to build. How often we use our authority in a negative way. Many times we are using the authority which is given to us in a negative manner very easily without asking anybody. We misuse, we abuse our power, authority. But when it comes for doing
something good, to build up something, to encourage somebody, to strengthen somebody, to support somebody, we hesitate. We are not able to do it. That time we say, or we find ourselves as a weak vessel. We are not strong. We feel that we don't have any authority. In reality, God has given us authority to build everyone. In Isaiah chapter 44 verse 3 we read, a bruised reed he will not break, and a smoldering wick he will not snuff out. This is God's quality. He is always there to strengthen the weak knee. He is not to break anybody. He is not here to put off the lamp. Rather, He is there to support and strengthen. That is the purpose of the Holy Spirit. It gives encouragement. It gives us strength. It leads us. It opens the eyes to see widely. But how often we use our authority to build and support others? We are not able to do it. That is why, though the Christ is introduced to our country 2000 years back, till today, we are only 2.3 to 2.6% in this country. Because our authority is not used in the right manner. So in this morning, let us keep this in mind. God has called you and me, and He has given us some authority as He gave it to His disciples. Let us use this authority in the right manner to serve this society. Then the kingdom of God would be established in this earth, and the purpose of our beloved Lord Jesus' incarnation will be fulfilled. God bless you. Have a blessed day. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருள் திரு அறிவர் கென்சிலன் அஸ்ரியா அவர்கள் ஆளுகை அத்தாரிட்டி என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நமத்திலே பயின்றளித்தார்கள். அதற்குரிய சுருக்க தமிழாக்கத்தை உங்கள் மத்தியிலே நான் பயின்றளிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை படைத்த பொழுது மனுக்குலத்திற்கு ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஆளுகையை கொடுத்தார். அந்த ஆளுகையை அவர்கள் சரியாக பயன்படுத்தாததினாலே சாத்தான் அவர்களை ஏமாற்றி அந்த ஆளுகையை அவன் பறித்து கொண்டான். ஆகவே மனுக்குலம் வீழ்ச்சியடைந்தது. மனுக்குலம் மீண்டும் அந்த ஆளுகையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆளுகை எப்படிப்பட்டது என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் ஆளுகை செய்கின்றவர்கள் அடிமைகளைப் போல செயல்பட வேண்டும், பணிவாக செயல்பட வேண்டும், தங்களை தாழ்த்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படியாக, அநேகரை மீட்கும்படியாக, தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்ததாக அவர் கூறினார். அந்த அதிகாரத்தை சீடர்களுக்கு கொடுத்தார், தன்னுடையவர்களுக்கு கொடுத்தார். ஆளுங்கள், ஆளுகை எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார். ஆளுகை என்பது பெரும் திரளான கூட்டத்திற்கான ஆளுகை அல்ல. சிறுபான்மையினராகிய சிறுமையானவர்களுக்கு நீதி நியாயத்தை கொடுக்கக்கூடிய ஆளுகையாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றப்படுத்தப்பட்ட போது மத்தேயு 27 அதிகாரம் 24 அதிகாரத்தில் பார்க்கின்றோம். பிலாத்து ஆண்டவரை குறித்து நன்றாக விசாரித்து நன்றாக அறிந்திருந்தார். குற்றமற்றவர், அவர் சிலுவையில் அறையப்படக்கூடியவர் அல்ல, அவர் விடுதலை கொடுக்கப்பட வேண்டியவர் என்பதை நன்றாக அறிந்திருந்தார். ஆனால் பெரும் திரளான கூட்டம் அவரை சிலுவையில் அறைந்து கொள்ளும், அவரை சிலுவையில் அறைந்து கொள்ளும் என்று சொன்ன பொழுது அவன் அந்த பெரும் திரள் கூட்டத்தினுடைய குரலை கேட்டு அவன்
மனமாற்றமடைந்தவனாக தன்னுடைய கரங்களை தண்ணீரிலே கழுவி நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் எனக்கும் அதற்கும் எந்த பொறுப்பும் இல்லை என்று சொல்லி அவன் தட்டி கழித்து சென்றான். ஆம், ஆண்டவர் நமக்கு ஆளுகையை கொடுத்திருக்கின்றார். இன்று நீதி நியாயத்திற்கு ஏற்ற விதத்திலே நாம் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? பெரும் திரளான மக்களுடைய குரலை சார்ந்து நாம் நீதி நியாயத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அல்லது சிறு பான்மையினரை சார்ந்து நாம் நீதி நியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவர் எதை எதிர்பார்க்கின்றார்? ஏசாயா 42 அதிகாரம் 3 அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இன்னும் மத்தேயு 12 அதிகாரம் 20 பார்க்கிறோம், அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஆம், நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகின்ற நெருப்பை அணைக்காதவர். ஆம், அவருடைய ஆட்சி அப்படிப்பட்டது என்பதை அவர் தெளிவாக காட்டக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆட்சியை நாம் இந்த நாட்டிலே செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? 2000 ஆண்டுகள் கடந்தோடி விட்டது. எப்படிப்பட்ட ஆட்சியை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார். இன்றும் இந்திய தேசத்திலே 2.3, 2.6% மக்கள் தான் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? நாம் சரியாக ஆட்சி செய்யாத காரணத்தினாலே. ஆண்டவர் மீண்டும் வர இருக்கின்றார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கின்றோம், அவர் மீண்டும் வந்து 1000 கால ஆட்சியை செலுத்த இருக்கின்றார். அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் அவரோடு சேர்ந்து ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆம், அந்த ஆட்சியிலே கலந்து கொள்ள நாம் ஆயத்தமுள்ளவர்களாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார், அவர் நம்மை அழைத்திருக்கின்றார், அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். ஆளுகையை நாம் சரியாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நல்ல செய்தியை நமத்திலே பகிர்ந்து கொண்ட அருமையான போதக பிதாவிற்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இன்று ஆராதனையிலே சிறப்பு பாடலை பாடி நம்மை சிறப்பித்த மகிழ்வித்த அருமையான சகோதரர் செல்சன் சாமுவேல் குடும்பத்தினருக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டு கிறிஸ்து சபை பாமாலைகளில் 302வது பாடல், எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடியருளும் என்ற பாடலை சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். Love
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் நாங்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டோம். கேட்டவர்களாக மாத்திரம் இங்கிருந்து உலகத்திற்குள்ளே கடந்து சென்று விடாதபடி கேட்ட சத்தியத்தை மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்திற்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். இந்த விதமாக எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடைபெற்றதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை இருந்ததற்காக நன்றி. உம்முடைய ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி நாளாக அமைந்தது என்று சாட்சி பகர அருள் புரிந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கிற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களுக்கு கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய் சகல பாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.